ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். விஜய் அண்ணா வந்து எப்பவுமே சிங்கிளாக இருக்கணும்னு தாங்க நம்ம ஆசைப்பட்டோம். ஆனால் வந்து காங்கிரஸ் வந்து விஜய் அண்ணா கூட கூட்டணி வருதுன்னும் போது ஐயோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அண்ணா நீங்கள் எப்பவுமே சிங்கிளாக இருங்க, நீங்கள் மாஸ் கொடுக்க போகிறீங்க, அது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இந்த காங்கிரஸ் எல்லாம் செத்து போன ஆளெல்லாம் கூப்பிட்டுக்குன்னு நம்ம உயிர் உள்ள கட்சி வந்து ஏன்னா இப்படி நினச்சேங்க. ஆனால் நேற்று ஒரு வழியாக வந்து டிக்ளேர் பண்ணிவிட்டு அப்படியே வந்து முடிச்சு விட்டாங்கங்க. திருப்பியும் காங்கிரஸ் போய் டிஎம்கேவோடு சேர்ந்துச்சு. ஐயோ எப்படியாவது தோக்குற கட்சி எப்படி இருந்தால் நம்மளுக்கு என்னப்பா, நம்ம ஜெயிக்க போகிற கட்சி 2026 விஜய் அண்ணா தான் வரப்போகிறாரு. என்னோட வீட்டில் வந்து 8 பேர் இருக்கிறவங்க 8 பேர் ஓட்டும் வந்து விஜய் அண்ணாக்கு தான். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்ட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னப்பா விஜய் எதாக இருந்தாலும் சினிமாக்காரன் ஆமாங்க. நீங்கள் கதை வசனம்லாம் எழுதலையா, அவர் டைலாக் எழுதுறாரு, பாட்டு பாடுறாரு, ஆக்டிங் பண்ணுறாரு, எல்லாத்துக்குமே தகுந்தவர் எங்கள் விஜய் அண்ணாங்கங்க. ஏதாவது ஒரு டைலாக் பேசிட்டா உடனே சினிமா டைலாக்னு சொல்லிடுறாங்க. இப்போ அவரு டைலாக் பேசலையா, இல்லை அவங்க பையன்லாம் நடிக்கலையா, வாட் ப்ரோ, அண்ணனை பார்த்து பயப்படாதீங்க ப்ரோ. எங்கே போனாலும் மக்களோட கூட்டம் அவர் பின்னாடி நிற்கிறாங்கப்பா. நீங்கள்லாம் பணம் கொடுத்து கூப்பிட்டுன்னு வருவீங்க, அங்கே பணம் செலவு பண்ணி வராங்கப்பா. ஏன்னா விஜய் மேலே அண்ணா மேலே இருக்கிற அவ்வளோ பெரிய அன்பு மட்டும்தாங்க. அவர் ஒரு வார்த்தை அடிக்கடிக்கு சொல்லுவார், என் நெஞ்சில் குடி இருக்கணும். அந்த வார்த்தைக்கு பொருந்துறவரே அவர் மட்டும்தான்.